ஒரு முறை விவேகானந்த மகாபிரபு இருக்காரு, துறவி, வீரத்துறவி. அவர் ஒரு முறை என்ன பண்ணாராம், இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணாராம். அப்படி சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வரும்போது நம்முடைய தமிழகத்தில் ஒரு பிரபலமான ஒரு மடத்துக்கு போகிறாரு. அந்த மடத்தில் போய் சமஸ்கிருதத்திலேயே அவரோட உரையாடுகிறார். ரொம்ப நேரம் உரையாடிய பிறகு அந்த மடத்திலே இருக்கக்கூடிய அந்த இவர் இருக்காராம், அந்த தலைவர் இருக்காரு, அவர் அந்த மடாதிபதி இருக்காரு, அவர் கேட்டாராம், உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு கேட்டாராம். உடனே விவேகானந்தர் சொன்னாராம், நீ உண்மையான வேதாந்தியும் கிடையாது, நீ உண்மையான சன்னியாசியும் கிடையாது. என்னைக்கு நீ ஜாதி என்னன்னு கேட்குறியோ அன்னைக்கே நீ துறவியாக இருப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உன்னிடத்தில் நான் இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருந்ததே தவறு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அந்த மடத்தை விட்டு வெளியேறி போயிட்டாராம். எப்படிப்பட்ட ஒரு துறவியாக அவர் இருந்திருக்கார் பாருங்க.